அத்தை, மாமாவும் ஜோதியும் இப்படி பேசுற ஆளுகளே இல்ல அத்தை. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு எல்லாம் காரணம் அந்த காயத்ரி தான் அத்தை. இந்த வீட்ல இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சண்டை வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் என்னைக்காவது சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா? இவங்க வீட்டுக்குள்ள வந்ததே இப்படி ஏதாச்சும் செஞ்சு நம்ம குடும்பத்தை உடைக்கணும்னு தான். அதுக்கேத்த மாதிரியே அவங்க தூண்டி விட்டுருக்காங்க. இவங்களும் அது புரியாம பேசிட்டு இருக்காங்க. இதுக்குதான் அத்தை சொன்னேன், அந்த காயத்ரி நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அவங்க புத்தியை காட்டிட்டாங்கல்ல. அது எனக்கும் தெரியுது வேணும். காயத்ரி பேச்ச கேட்டுதான் இவங்க சொத்தை பிரிச்சு கூடன்னு கேக்குறாங்க. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? காயத்ரி தப்பானவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. அவ வார்த்தைய வேத வாக்கா எடுத்துக்கிட்டு பேசுறவங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு எதுவுமே தெரியல வேணும். பாட்டி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. என்னாலதான் பாட்டி இந்த பிரச்சனை எல்லாமே வருது. நான் வேணா நீங்க எனக்கு கொடுத்த நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறவா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி அப்படின்னு நான் எழுதி கொடுத்துறேன். எனக்கு உங்க கூட இருந்தாலே போதும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன பவி பேசுற? நீ எதுக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்கணும்? பரவாயில்ல பாட்டி, நம்ம குடும்பத்துக்காக தானே விட்டு கொடுக்கறேன். அதனால எனக்கு என்ன ஆயிட போகுது? எனக்கு நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் பாட்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் பாட்டி. நான் இப்பவே நகைய சித்திக்கும் மாமாக்கும் கொடுத்துறேன். அப்பவாச்சும் அவங்க இந்த சொத்தை எல்லாம் பிரிக்க வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஆட போ பவி, அவங்கள பத்தி உனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ நகையை கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு சொத்தையும் பிரிச்சு வாங்குறதுல தான் குறியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மூளைக்குள்ள காயத்ரியோட எண்ணம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அத்தை, இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அத்தை. இல்லைனா சரி வராது. இன்னைக்கு சொத்தை பிரிச்சு கேட்கிற அளவுக்கு தூண்டி விட்ட காயத்ரி நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. சொல்லுங்க அத்தை, இப்ப இதுக்கு என்னதான் அத்தை முடிவு? முடிவு என்னங்கிறத நான் என் மனசுல முடிவு பண்ணிட்டேன் வேணும். ஒரு சின்ன பொண்ணு தனக்கானதை கூட குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொல்றா. ஆனா நான் வளர்த்து ஆளாக்கின என் பிள்ளைங்களுக்கு அந்த யோசனையே இல்லையே. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு பண்றேன்.